என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவேளை ஊழியத்தின் நிமித்தம் எந்த இடங்களுக்கு பயணித்து சென்றாலும், அந்த இடத்திலிருந்து இந்த டுடேஸ் விக்டரியை பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இப்பொழுது அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் உள்ள அட்லாண்டா என்ற இடத்திலிருந்து உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். பல வேளைகளில் நாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா, கேட்கவில்லையா? நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, கர்த்தர் எனக்கு பதில் தருவாரா? என்றெல்லாம் நாம் யோசிப்பது வழக்கம். ஒரு வேத பகுதியை வாசித்தேன். அது என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார். பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என்று. இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. இது சாலமோனுக்கு மட்டுமல்ல, சாலமோனுக்கு பிறகு யாரெல்லாம் அந்த தேவாலயத்தில் வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை. தானியேல் ஜெபிக்கும் பொழுது அவர் எருசலேமின் தேவாலயத்திற்கு நேராக தன் பலகணிகளை திறந்து வைத்து இது நிமித்தம் தான் ஜெபித்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் அல்லவா, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என்று. நம்முடைய முந்தைய ஆலயத்தில் ஒரு வசனம் அந்த சுவரில் பதிக்கப்பட்டிருக்கும். அது இந்த வசனம். பல நாட்கள் நான் அந்த ஆலயத்தை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்து ஜெபித்திருக்கிறேன். பல நாட்கள் சகோதரிகளாக நாங்கள் கூடி ஜெபித்திருக்கிறோம். இரவிலே ஜெபித்திருக்கிறோம், பகலிலே ஜெபித்திருக்கிறோம், உபவாசித்து ஜெபித்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வார்த்தை தான். எத்தனையோ ஸ்திரீகள், புருஷர்கள் தனிமையில் வந்து அந்த ஆலயத்தில் ஜெபித்த பொழுது அவர்கள் சொல்வார்கள், இந்த வசனம் எங்களோடு கூட பேசியது என்று சொல்வார்கள். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடம், ஒருவேளை உங்கள் வீட்டிலே நீங்கள் இருந்து ஜெபிக்கலாம். அலுவலகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு மருத்துவமனையிலிருந்து கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஜெபித்த இடத்திலிருந்து அல்லது நீங்கள் மருத்துவமனையில படுத்திருந்த படுக்கையிலிருந்து ஜெபிக்கிற எல்லா மக்களுக்கும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கும் கூட ஆண்டவர் பதில் கொடுப்பார். அப்படி ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு வாருங்கள். ஆண்டவரே, நான் சுகமாகி நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த படுக்கையிலிருந்து யாராவது உம்மை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள் ஜெபத்தை எல்லாம் கேளும் என்று சொல்லுங்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், அந்த இடத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பதற்கு ஒரு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த தேவன் உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என்று சொன்னீங்களே, உங்க வார்த்தைக்காக நன்றி. எருசலேம் தேவாலயத்தில் மட்டும் அல்ல ஆண்டவரே, இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையின் இருதயத்தையுமே நீர் உம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லியிருக்கிறீர். எந்த நிலைமையிலிருந்து, எந்த சூழ்நிலைமையிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவரே, அவர்கள் கூப்பிடுகிற வார்த்தைகளுக்கு நீர் செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கண்ணீரோடு என்னோடு கூட ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து விண்ணப்பங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இரட்சகரும் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். எந்த இடத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.